லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த செவ்வாய்க்கிழமை காலையிலே உங்களை சந்திப்பதிலும் இந்த சந்தோஷம். நாளை புதன்கிழமை 18ஆம் தேதியின் முதற்கொண்டு நம்முடைய லெந்து நாட்கள் தொடங்கிறது. சாம்பல் புதன்கிழமை தொடங்கிறது. ஆகவே தினந்தோறும் பூவாளூர் டிரினிட்டி புரசு சபையிலே காலை 11 மணியிலிருந்து 1 மணி வரை நமக்கு உபவாச கூட்டங்கள் நடைபெறும். அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளினாலே அந்த 40 நாட்களும் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்க போகிறோம். பூவாளூரிலே வெளியூரில் இருக்கிற விசுவாச மக்கள் யாவரும் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே பாடுபட்ட எல்லாவற்றையும் தியானித்து தேவன் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். பாடுகளின் நாட்களை ஜெபத்திலே நாம் செலவிடுவோம். கர்த்தர் நம்மளை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுடைய தியானத்துக்காக ஒரு வேத பகுதி வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 59வது அதிகாரம் 17வது வசனம். என் பெலனே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன், தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமும் கிருபையுள்ள என் தேவனுமாயிருக்கிறார். சங்கீதக்காரனாகிய தேவ மனுஷன் சொல்றார் பாருங்க, என் பெலனே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன், தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமும் கிருபையுள்ள என் தேவனுமாயிருக்கிறார். நம்முடைய பலன், சங்கீதக்காரருக்கு சொல்றாரு, என்னுடைய பலன் தேவன் தான். உங்களுடைய பலனும் என்னுடைய பலனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். அவர்தான் நம்முடைய பலன், அவர்தான் நம்முடைய அடைக்கலம், அவர்தான் நம்முடைய தஞ்சம். தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமும் கிருபையும் உள்ள என் தேவனுமாயிருக்கிறார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட விசுவாசம் நமக்குள்ளே இருக்கும் பொழுது இந்த பூமியில நாம் அசைக்கப்படாதபடி ஆசீர்வாதமாக இருப்போம். நான் உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, நீ எங்களோடு என்னோடு நீர் பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். அந்த வார்த்தையின்படி ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.